ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இப்போ சேரன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பல்லவன் பார்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அங்கே போயிட்டு வந்தாங்கள்ல, அந்த டயர்டில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. உடனே வந்து சேரன், நான் வேலைக்கு போல் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே, நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நிலாவும் பார்த்தோம் அப்படின்னா வேலைக்காக அப்ளை பண்ணி அது தேடுற விஷயமா அந்த விஷயமெல்லாம் பார்க்கணும், அதனால் நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் வந்து இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நம்மளும் வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டியனோட மெக்கானிக் ஷாப் காட்டுறாங்க. இப்போ பாண்டியன் வந்து அவங்க கூட இருப்பாங்கள்ல, அந்த அண்ணன்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வானதி ஃபோன் பண்ண விஷயம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா வானதி வந்துடுறாங்க. வானதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ரொம்ப கோவத்தோடு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் வந்து கோவப்பட்டு, நீ இனிமேல் இங்கே வர வேணாம், அந்த மாதிரி நோயின்னு பேசுகிறாங்களா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு இவங்களும் கோவப்பட்டு கத்தி விட்டுறாங்க. வானதி அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் செஞ்சிருக்கவே தேவையில்லை, என்ன நடந்துச்சு, எதனால் ஃபோன் எடுக்கல, என்ன பிரச்சனைங்கிறத சொல்லியிருந்தாவே பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். சரி, நம்ம அந்த கதைக்குள்ளாரெலாம் போவேணாம். அடுத்து பார்த்தோம்னா வானதி அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா பாண்டியன் வந்து ரொம்பவுமே அப்படியே வந்து பாண்டி வந்து அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக உட்காந்துறாங்க. என்னடா அப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா சேரனை காட்டுறாங்க. அவர் அங்கே கட்டடத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அனீஸ் இருக்காரு. அனீஸோட தங்கச்சி அவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துருக்காங்க. இப்போ சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பாடு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நம்ம சேரனுக்கு வந்து அனீஸோட தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வீட்டில் அதாவது சோழனும் வந்து அப்படியே உடம்பு சரியில்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி, உடம்பு டயர்டாக இருக்குன்னு வீட்டில் படுத்திருக்காருல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிலா கிட்ட பேசலான்னு, அதனால் அவர் படுத்திருக்காரு. இப்போ வந்து பார்த்தோம்னா பல்லவனை தொட்டு பார்க்கும்போது பல்லவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. சரி, மாத்திரை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி நடேசன்ட்டு வந்து சொல்லி நிலா எழுதி கொடுக்குறாங்க. நடேசன் போயிட்டு அந்த மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வராரு. வந்ததுக்கப்புறம் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் பல்லவனுக்கு மாதிரி தான் அவங்க அம்மாவுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பேர், எப்படி அவங்கள பார்த்தீங்க, என்ன இதுன்னு சொல்லி நிலா ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நடேசன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா, நீ ரொம்ப கதை கேட்பியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவப்பட்டு, கதைலாம் எதுவும் சொல்ல முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே ஒரு நாளைக்கு எல்லா கதையும் என்கிட்ட சொல்லுவீங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா சொல்கிறாங்க. நான் ஜாலியாக தான் பேசுகிறாங்க. அடுத்து நிலா அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போ நடேசன் வந்து என்ன எல்லாம் அது சம்மந்தமாக ஒன்று விடாமல் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிக்கிறாரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஸ்டோரியும் வழக்கம் போல் வந்து மூவ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. அதாவது இப்போதைக்கு ஒரு ரெண்டு வாரமாக வந்து கதை ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் பார்க்கலாம் அடுத்து எப்படி கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, வரக்கூடிய ப்ரோமோ எப்படி வருது அப்படிங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.